வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வீட்டு வேலைன்னு பார்த்துட்டு இந்த தோட்டத்தை வந்து சரியா பராமரிக்காமலே விட்டுட்டேன். இந்த ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் மாதிரி வெயில் கொளுத்துட்டு இப்ப இந்த ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இறுகி போன மண்ணை வந்து சமமா வெட்டி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒன்னு விடாம வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பார் போடுறதுக்குள்ள கையெல்லாம் கொப்பளம் போட்டுருச்சுங்க. டெய்லி தூங்கி எந்திரிச்சோடனே இந்த செடிங்களை பார்த்துட்டு இப்ப இந்த ஒரு வருஷ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியா அந்த தோட்டத்துக்குள்ள போகாத மாதிரி எனக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. இதுக்கு மேல தோட்டத்தை அமைச்சணும்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நல்லா விசு திடீர்னு காத்து அடிக்க ஆரம்பிச்சிச்சா, எதிர்பார்க்கவே இல்ல. 5 நிமிஷத்துல நல்லா கனத்த மழைய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சடோனு, காலையில இருந்து கரண்ட் இல்லாம சாயங்காலம் ஒரு 5-5:15 போலதான் கரண்டே வந்துச்சு. கரண்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, மழை வரவும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கரண்டையும் கட் பண்ணிட்டாங்க. ஒரு 7:30 மணி போல இருக்கும், அப்பதான் கரண்ட் வந்துச்சு. போனுக்கு வந்து சார்ஜர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்புகிட்ட வந்தாச்சு. குழந்தைங்க வந்து அம்மா இந்த குளிருக்கு ஏதாச்சும் சூடா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கொரியர் ஆபீஸ்க்கு போன என்னுடைய கணவரும் மழையிலேயே வந்து மாட்டிக்கிட்டாரு. அவரும் போன் போட்டு ஏதாவது சூடா செஞ்சு வைன்னு சொல்லியிருந்தாரா. இவங்க மட்டும் இல்லாம எப்பயுமே மழை வந்தா எங்க மாமனார் ஏதாவது சூடா செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. சரின்ட்டு அப்புறம் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி போண்டா தான் ரெடி பண்ணியிருந்தேன். போண்டா ஒரு 2 அடசல் தான் போட்டேன். உடனே என்னுடைய கணவரும் வந்துட்டாரு. அடசலே வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியாருக்கு போட்டு கொடுத்துட்டேன். இன்றைய மழைக்கேற்ப சுட சுட சோறு, அது கூட ரசம், போண்டான்னு சூடா எல்லாம் சாப்பிட்டாச்சு.